Good morning, friends. இன்கம் டேக்ஸு சப்ஜெக்ட்டு வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. பட் நீ ரீட் பண்ண வந்து அது கஷ்டம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. இன்கம் டேக்ஸு சிலபஸ் வந்து பிகாமுக்கும் இருக்குது, எம்காமுக்கும் இருக்குது. ஸோ இதில் ஒரு 5 யூனிட் வந்து பிகாமுக்கு 5 யூனிட்டும் எம்காமுக்கும் வந்து ஒரு 5 யூனிட்லேயே கொஞ்சம் எலாபரேட்டாக என்ன பண்ணியிருக்காங்க, டீட்டெயில்ஸாக வந்து பிகாமில் ஃபிஃப்த்து செமஸ்டரில் 6th செமஸ்டரில் இருக்கக்கூடியதை என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னான்னா, டோட்டலாக வந்து ஒரே செமஸ்டருக்கு எம்காமுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. பட் இதில் ஃபஸ்ட்டு யூனிட் என்ன அப்படின்னா, ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். எல்லாருமே நினைக்கிறாங்க இன்கம் டேக்ஸ் சப்ஜெக்ட் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயமுடுத்திருப்பாங்க. ஒரு வருஷம் வந்து படிக்கலைன்னா அடுத்த வருஷம் புக்கெல்லாம் மாறிடும், ப்ரொவிஷன் எல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னை பொறுத்த அளவுக்கு அப்படிலாம் ஒன்றும் கஷ்டம் வந்து இல்லை. ஸோ நீ கொடுக்குறத வந்து நீட்டாக தரவு பண்ண அப்படின்னால உன்னால் 100க்கு வந்து 80% ஆர் 90% வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ கொடுக்குறத நல்லா வந்து ஒரு தடவை நல்லா ரீட் பண்ணுங்கள். பிகாம் ஸ்டூடெண்ட்ஸு எம்காம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து நல்லா கொஞ்சம் கவனிங்க, சரியா? ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் என்ன அப்படின்னா, ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். இதில் இம்பார்ட்டண்ட்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், அசஸ்ஸி அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ அசஸ்ஸி அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, ஹூ இஸ் லயபிள் டு பே த டேக்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட் ஆர் பெனாலிட்டி இஸ் கால்டு த அசஸ்ஸி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. யாரெல்லாம் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ண வேண்டி இருக்கிறாங்களோ, இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டி இருக்கிறாங்களோ, பெனாலிட்டி பே பண்ண வேண்டி இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நம்ம அசஸ்ஸி அப்படின்னு வந்து சொல்லலாம், சரியா? அடுத்து அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அசஸ்மெண்ட் இயர் அப்படிங்கிறது இட் இன்க்ளூட் 12 month, 12 மாதம் வந்து இதில் இருக்கும். இட் இஸ் த கமென்சிங் ஃப்ரம் 1st April to 31st March. 1st April to 31st March இதுதான் அசஸ்மெண்ட் இயர். இப்போ அசஸ்மெண்ட் இயர் 2020 and 21. ஸோ 1/4/2020 to 31/3/2021 இதுதான் என்னது அப்படின்னா அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் அப்படின்னா என்ன அப்படின்னா 2019 and 2020. ப்ரீவியஸ் இயர் மீன்ஸ் த ஃபினான்சியல் இயர். அதுக்கு இன்னொரு நேம் இருக்குது, என்ன அப்படின்னா ஃபினான்சியல் இயர் அப்படின்னு சொல்லலாம். இட் இமீடியட்லி ப்ரெசீடிங் த அசஸ்மெண்ட் இயர். அதுக்கு மீனிங் என்னன்னா, அசஸ்மெண்ட் இயருக்கு முந்தின வருஷம் ப்ரீவியஸ் இயர் வருஷம் தான் என்ன அப்படின்னு சொன்னான்னா ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு அர்த்தம். அசஸ்மெண்ட் இயர் 2020-21. ஸோ அதுக்கு இமீடியட்டாக முந்தின ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இயர் என்ன அப்படின்னா 2019 and 2020. ஸோ அதை தான் ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கிராஸ் டோட்டல் இன்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. கிராஸ் டோட்டல் இன்கம் அப்படிங்கிறது ஒரு 5 ஹெட் ஆஃப் இன்கம்மை ஆட் பண்ணினா அதுலேருந்து கிடைக்கக்கூடியது தான் கிராஸ் டோட்டல் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு இன்கம் from salary, next income from house property, அடுத்து next income from business or profession, அடுத்து long term capital gain, அடுத்து income from other sources. ஸோ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணால் உனக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா கிராஸ் டோட்டல் இன்கம் வந்து கிடைச்சிரும். ஸோ இதெல்லாம் சேலரினா என்ன, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டினா என்ன, பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், கெயின்னா என்ன, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் என்ன அப்படிங்கிறத தரவாக ஒவ்வொரு வீடியோலையும் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். பின்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா பாருங்கள், சரிங்களா? அடுத்து கிராஸ் டோட்டல் இன்கமில் இருந்து 80C இருந்து 80U வரைக்கும் இருக்கக்கூடிய செக்ஷனை எல்லாத்தையும் லெஸ் பண்ணுனா கிடைக்கக்கூடியது தான் டோட்டல் இன்கம். ஸோ இந்த டோட்டல் இன்கம் அந்த பேசிஸ் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் இன்கம், ப்ரீவியஸ் இயர்னுடைய டோட்டல் இன்கமுக்கு தான் த அசஸ்ஸி இஸ் லயபிள் டு பே த டேக்ஸ் ஆன் த அசஸ்மெண்ட் இயர். இந்த அசஸ்மெண்ட் இயருக்கு ப்ரீவியஸ் இயர்னுடைய டோட்டல் இன்கமுக்கு அசஸ்மெண்ட் இயரில் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா டேக்ஸு பே பண்ணுவார். ஸோ டோட்டல் இன்கம் இப்படி தான் கால்குலேஷன் பண்ணணும். செக்ஷன் 80C-லேருந்து 80U வரைக்கும் என்ன அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக நான் என்னங்கிறத எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், சரிங்களா? மொத்தம் ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஆன் இண்டிவிஜுவலில் 2 மாதிரியான ப்ராப்ளம் இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. ஸோ ஒன்று 7 மார்க்கில் கண்டிப்பாக வந்து வரும், இன்னொன்று 10 மார்க்கில் ஒன்று வந்து கண்டிப்பாக வந்து வரும். ஸோ இதில் 2 டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்கலாம். இந்த ஃபஸ்ட்டு யூனிட்டில் தேர் ஆர் 2 types ஆர் மெத்தட்ஸ் ஆஃப் கால்குலேஷன் ஆஃப் த ப்ராப்ளம் 2 வந்து கேட்கலாம். ஒன்று என்ன அப்படின்னா இன்சிடென்ஸ் ஆஃப்
டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இன்சிடென்ஸ் ஆஃப் டேக்ஸில் கிராஸ் டோட்டல் இன்கம் எப்படி கால்குலேஷன் பண்ணுறது, நான் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு, நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு, நான் ரெசிடென்ட்டுக்கு எப்படி கால்குலேஷன் பண்ணுறது. செகண்டு, ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல், நம்பர் ஆஃப் டேஸை வந்து கால்குலேஷன் பண்ணி வெதர் த பர்டிகுலர் பர்சன் இஸ் ஏ ஆர்டினரி ரெசிடென்ட் ஆர் ஏ நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் ஆர் நான் ரெசிடென்ட் அப்படிங்கிறத கிளியராக உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு மெத்தடில் தான் உனக்கு சம்ம அடிக்கடி வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. பிகாம் ஸ்டூடெண்ட்ஸுக்காக இருந்தாலும் சரி, எம்காம் ஸ்டூடெண்ட்ஸுக்காக இருந்தாலும் சரி. இப்போது இந்த ரெண்டில் ஃபஸ்ட்டு ஒன்று என்னங்கிறத நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். இன்சிடென்ஸ் ஆஃப் டேக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்சிடென்ஸ் ஆஃப் டேக்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்குது. அந்த ஃபார்மெட்டை நீ தரவு பண்ணுன அப்படின்னு சொன்னானா இந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னானா சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு தேவையானது நீ செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு 4 காலம் போடணும். ஒன்று இன்கம் காலம், செகண்ட் ஒன்று இஸ் ஆர்டினரி ரெசிடெண்ட், அடுத்து நெக்ஸ்ட்டு நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட், தேர்ட் ஒன் இஸ் நான் ரெசிடெண்ட். அது என்ன என்ன அப்படிங்கிறத நான் அதில் உனக்கு கொடுத்துருக்குறேன். நான் ரெசிடெண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஃபஸ்ட்டு இன்கம் ரிசீவ்டு இன் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்கேன். இன்கம் இந்தியாவில் தான் ஏர்ன் பண்ணியிருக்கிறான், இந்தியாவில் இருந்து தான் அவன் ரிசீவ் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொன்னானா 3 பேருக்குமே என்னது அப்படின்னு சொன்னானா டேக்ஸபிள். சரியா? 3 பேருக்குமே என்னது டேக்ஸபிள். இங்கே ஏன் டேக்ஸ் போடுறோன்னா ப்ராப்ளத்தில் நீ ஐடென்டிஃபை பண்ணி அந்த அமௌண்ட்டை இந்த இடத்துல நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னானா போடணும். சரிங்களா? அடுத்து இன்கம் ஏர்னட் அவுட் சைட் ஆஃப் இந்தியா பட் பிஸ்னஸ் கண்ட்ரோல்டு ஃப்ரம் இந்தியா. நல்லா பாருங்கள், இன்கம் ஏர்னட் அவுட் சைட் ஆஃப் இந்தியா, தட் மீன்ஸ் ஃபாரின் கண்ட்ரி. இன்கம்மை ஃபாரின் கண்ட்ரியில் ஏர்ன் பண்ணிட்டு வந்திருக்கிறான். ஆனால் பிஸ்னஸை கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னா இந்தியா. இந்தியா வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொன்னானா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 பேருக்கு என்னது அப்படின்னு சொன்னானா டேக்ஸு. ஃபஸ்ட்டு 2 பேருக்கு டேக்ஸு. இவருக்கு நான் ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கும் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கும் என்னது அப்படின்னு சொன்னானா டேக்ஸு. தேர்ட் ஒன் இஸ் இன்கம் ஏர்னட் அவுட் சைட் ஆஃப் இந்தியா, தட் மீன்ஸ் ஃபாரின் கண்ட்ரி. ஃபாரின் கண்ட்ரியில் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறான். பிஸ்னஸ் கண்ட்ரோல்டு அவுட் சைட் ஆஃப் இந்தியா. அந்த பிஸ்னஸை கண்ட்ரோல் பண்ணுறதும் யார் தான் அப்படின்னு சொன்னானா ஃபாரின் கண்ட்ரிஸ் தான் அப்படின்னு சொன்னானா ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு மட்டும் டேக்ஸு, ரிமைனிங் 2 பேருக்கு வந்து இல்லை. சரியா? ரிமைனிங் 2 பேருக்கும் இல்லை. அடுத்து ஃபோர்த்து income earned outside of India in any other source. In any other source ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு மட்டும் டேக்ஸு, ரிமைனிங் 2 பேருக்கும் வந்து கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம் ஏர்னட் அவுட் சைட் ஆஃப் இந்தியா மீன்ஸ் ஃபாரின் கண்ட்ரிலேருந்து இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு வந்திருக்கான். இன் எனி அதர் சோர்ஸ் மீன்ஸ் ரெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கிறது, அக்ரிகல்ச்சுரல் இன்கம் ஏதாவது ரிசீவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னானா வெளிநாட்டிலேருந்து ரிசீவ் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு மட்டும்தான் டேக்ஸு, ரிமைனிங் வந்து 2 பேருக்குமே வந்து நில்லு. அடுத்து நெக்ஸ்ட்டு டிவிடெண்ட் ஃப்ரம் ஆன் இந்தியன் கம்பெனி. இந்தியன் கம்பெனிலேருந்து டிவிடெண்ட் ரிசீவ் பண்ணுன அப்படின்னு சொன்னான்னா அதுக்கு வந்து எக்ஸம்டட், டேக்ஸே வந்து கிடையாது. நெக்ஸ்ட்டு இந்தியன் கம்பெனி அப்படின்னாலும் ஒன்று தான், டொமஸ்டிக் கம்பெனி அப்படின்னாலும் ஒன்று தான். சரிங்களா? கிஃப்ட் ஃப்ரம் ரிலேட்டிவ்ஸ் இஸ் நாட் ஏ இன்கம். அது இன்கமே கிடையாது. ஸோ இன்கமாக இருந்தால் தான் டேக்ஸ் போடணும். அது இன்கமே இல்லை, அதனால் வந்து டேக்ஸே வந்து கிடையாது. நெக்ஸ்ட்டு பாஸ்ட் அன்டாக்ஸ்டு ஃபாரின் இன்கம் பிராட் இன் டு இந்தியா இன் தி ப்ரீவியஸ் இயர். ப்ரீவியஸ் இயரில் வந்து முன்னாடி வந்து கொண்டு வந்த ஃபாரின்லேருந்து கொண்டு வந்த இன்கம் அதுக்கு என்ன கிடையாது அப்படின்னா டேக்ஸே கிடையாது. ஸோ இந்த ஃபார்மெட்டை நீ தரவாக படித்த அப்படின்னா ஒரு ப்ராப்ளத்தை ஈஸியாக உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னான்னா போட முடியும். ரிமைனிங் பண்ணுறேன். இன்கம் ஏர்னட் ஆர் ரிசீவ்டு இன் இந்தியா அப்படின்னா 3 பேருக்குமே டேக்ஸு. செகண்ட் இன்கம் ஏர்னட் அவுட் சைட் ஆஃப் இந்தியா பட் பிஸ்னஸ் கண்ட்ரோல்டு ஃப்ரம் இந்தியா. இன்கம் வந்து வெளிநாட்டிலேருந்து தான் வந்திருக்கு, பட் அந்த பிஸ்னஸை கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னா இந்தியா கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 பேருக்குமே என்னது 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 அப்படின்னா டேக்ஸு. தேர்டு இன்கம் ஏர்னட் அவுட் சைட் ஆஃப் இந்தியா. இன்கமும் வெளிநாட்டில் இருந்து தான் வருது, அந்த பிஸ்னஸை கண்ட்ரோல் பண்ணுறது யார் தான் அப்படின்னா வெளிநாட்டில் இருந்து தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னான்னா ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு வந்து டேக்ஸு. அடுத்து நெக்ஸ்ட்டு இன்கம் வந்து வெளிநாட்டில் இருந்து வருது அப்படின்னு சொன்னான்னா ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு டேக்ஸு. டிவிடெண்ட் வந்து இந்தியன் கம்பெனியிலேருந்து வந்தால் எக்ஸம்டட். கிஃப்ட் ஃப்ரம் ரிலேட்டிவ்ஸ் வந்து அது இன்கமே கிடையாது. ஃபாஸ்ட் அன்டாக்ஸ்டு ஃபாரின் இன்கம் வந்து அதுவும் என்ன கிடையாது அப்படின்னா டேக்ஸு கிடையாது. சரிங்களா? நீங்கள் ஒரு ப்ராப்ளத்தை ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி
இதையெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா ஞாபகத்தில் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக வந்து உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஈஸியாக 10 மார்க் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நான் ஒரு ப்ராப்ளம் வந்து கொடுத்துருக்குறேன். இந்த ப்ராப்ளத்தை வச்சு நம்ம சொல்யூஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா போடலாம். ஃபஸ்ட்டு, ப்ராஃபிட் ஃப்ரம் பிஸ்னஸ் இன் ஈரான் ரிசீவ்டு இன் இந்தியா. இந்த ரிசீவ்டு இன் இந்தியா அப்படிங்கிறத என்ன பண்ணுங்க அப்படின்னா அண்டர்லைன் பண்ணுங்க. ஒரு ப்ராப்ளத்தை ரீட் பண்ணும்போது எங்கெல்லாம் ரிசீவ்டு இன் இந்தியா அப்படின்னு இருந்துச்சோ அங்கே 3 பேருக்குமே என்னது அப்படின்னா டேக்ஸ் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ சம்ம ரீட் பண்ணும்போது எங்கே ரிசீவ்டு இன் இந்தியா அப்படின்னு இருந்துச்சோ அதை அண்டர்லைன் பண்ணு. அங்கே 3 பேருக்குமே டேக்ஸு. ஸோ ப்ராஃபிட் ஃப்ரம் பிஸ்னஸ் இன் ஈரான் ரிசீவ்டு இன் இந்தியா, இந்தியாவில் தான் ரிசீவ் பண்ணியிருக்கிறான். சரிங்களா? ஸோ அப்போனா 3 பேருக்குமே வந்து டேக்ஸ் 5000 ருபீஸ் இருக்குது. ஸோ 5000 ருபீஸ் நீங்கள் எழுதியிருக்கேன் பாருங்கள். ப்ராஃபிட் ஃப்ரம் பிஸ்னஸ் ரிசீவ்டு இன் இந்தியா, ரிசீவ்டு இன் இந்தியாவை அண்டர்லைன் பண்ணு. 3 பேருக்குமே டேக்ஸு 5000 5000 5000. நெக்ஸ்ட்டு, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன் பாகிஸ்தான். பாகிஸ்தான் எங்கே இருக்குது அப்படின்னா அவுட் சைடில் வந்து இருக்குது, ஃபாரினில் இருக்குது. ஸோ அந்த ஃபார்மேட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளிநாட்டிலிருந்து இன்கம் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு டேக்ஸ் அப்படின்னு சொன்னேன். ஸோ இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன் பாகிஸ்தான். பாகிஸ்தான் எங்கே இருக்குது? அவுட் சைட் ஆஃப் இந்தியாவில் இருக்குது. ஃபாரின் இன்கம். ஸோ ஃபாரின் இன்கம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு தான் டேக்ஸு 1000 ருபீஸ் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு ரிமைனிங் 2 பேருக்கு கிடையாது, அதனால் 2 பேருக்கும் போடலை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ப்ராஃபிட் ஃப்ரம் பிஸ்னஸ் இன் கான்பூர். கான்பூர் எங்கே இருக்குது அப்படின்னா இந்தியாவுக்கு உள்ளதாக இருக்குது. கான்பூர் எங்கே இருக்குது? இந்தியாவுக்கு உள்ளதாக இருக்குது. ஸோ ப்ராஃபிட் ஃப்ரம் பிஸ்னஸ் இன் இந்தியான்னு தான் அர்த்தம். உனக்கு இந்தியாவில் இருந்து தான் இன்கம் உனக்கு வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ தான் சொன்னேன், இந்தியாவில் ரிசீவ்டு இன் இந்தியா, எங்கெல்லாம் இந்தியாவில் இருந்து இன்கம் வந்திருக்கோ அங்கே 3 பேருக்கு டேக்ஸ் அப்படின்னு சொன்னேன். ஸோ ப்ராஃபிட் ஃப்ரம் பிஸ்னஸ் இன் கான்பூர், கான்பூர் இந்தியாவில் இருக்குது. ஸோ 3 பேருக்குமே டேக்ஸ் 6000 6000 6000. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இன்கம் ஃப்ரம் அக்ரிகல்ச்சுரல் இன்கம் இன் இங்கிலாந்து ருபீஸ் 5000 அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறோம். இங்கிலாந்து எங்கே இருக்குது? அவுட் சைட் ஆஃப் இந்தியாவில் இருக்குது. ஸோ இன்கம் ஏர்னட் outside of India, agricultural income earned outside of India. So income from agricultural from England outside of India na first ஒருத்தருக்கு மட்டும் தான் tax. So first ஒருத்தருக்கு போட்டிருக்கேன், ரிமைனிங் 2 பேருக்கும் nil. ஓகேவா? அடுத்து இந்த பாயிண்ட் கொஞ்சம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், பட் கன்ஃபியூஸ் ஆகாது. நல்லா பாருங்க. இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஏர்னட் இன் ஆப்கானிஸ்தான். இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஏர்னட் இன் ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான் எங்கே இருக்குது அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரீஸ் rupees 25,000 of which rupees 15,000 were received in India அப்படின்னு கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் கண்ட்ரோல்டு இன் இந்தியா, பிஸ்னஸ் கண்ட்ரோல்டு இன் இந்தியா. ஸோ இந்த பாயிண்டில் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா பிஸ்னஸ் இன்கம் ஆப்கானிஸ்தானில் 25,000 ரூபா வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறான். அதில் 15,000 ரூபா இந்தியாவில் ரிசீவ் பண்ணியிருக்கிறான். பிஸ்னஸை கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னா இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்குறான். இதில் 2 பாயிண்ட் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா 15,000 ரிசீவ்டு இன் இந்தியா அப்படின்னு இருக்குது. ஸோ ரிசீவ்டு இன் இந்தியா அப்படின்னாலே 3 பேருக்குமே டேக்ஸ் அப்படின்னு போடணும்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ 15,000 received in India means 15,000 ஏன்னா received in Indiana 3 பேருக்குமே போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராப்ளத்தில் இன்னொன்று இருக்குது. இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஏர்னட் இன் ஆப்கானிஸ்தான் லாஸ்ட்டுக்கு வா பிஸ்னஸ் கண்ட்ரோல்டு இன் இந்தியா. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கம் ஃப்ரம் அவுட் சைட் ஆஃப் இந்தியா பட் த பிஸ்னஸ் கண்ட்ரோல்டு இன் இந்தியா பார்த்தோம் இல்லையா அந்த ஃபார்மெட்டில். ஸோ அதில் ஃபஸ்ட்டு 2 பேருக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேக்ஸ் வந்து போடுவோம். ஸோ இன்கம் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான் ஃபாரின் கண்ட்ரீஸ் பிஸ்னஸ் கண்ட்ரோல்டு இன் இந்தியா ஃபஸ்ட்டு 2 பேருக்கு 10,000. இங்கே ஏன் 10,000 போட்டிருக்கிறேன் அப்படின்னா
டோட்டல் இன்கம் எவ்வளவு தான் இருந்துச்சு அப்படின்னா 25,000 ருபீஸ் தான் இருந்தது. டோட்டல் இன்கம் எவ்வளவு இருந்தது? 25,000 இருந்துச்சு. அதில் ஆல்ரெடி 15,000 இந்தியாவில் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா ரிசீவ் பண்ணிட்டான். ஸோ ரிமைனிங் எவ்வளவு தான் இருக்கும்னா 10,000 தான் இருக்கும். அதனால் இவருக்கு 10,000, இவருக்கு 10,000 போட்டிருக்கிறேன். இப்போது ஓஆர் ஆர்டினரி ரெசிடென்ட்டினுடைய டோட்டல் இன்கம்மை ஆட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டினுடைய டோட்டல் இன்கம் ஆட் பண்ணியிருக்கிறேன். அடுத்து நான் ரெசிடென்ட்டினுடைய டோட்டலை ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுதான் என்ன அப்படின்னா கிராஸ் டோட்டல் இன்கம் அப்படின்னு சொல்கிறது. கிராஸ் டோட்டல் இன்கம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு. நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஃபார்மெட்டை தரவாக வந்து படிங்க. தரவாக படிச்சிங்க அப்படின்னாலே ஈஸியாக உங்களால் இதை சால்வ் பண்ண முடியும். இதில் இன்னும் 2-3 ப்ராப்ளம்ஸை வந்து நான் அடுத்த கிளாஸஸில் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நம்புகிறேன். பிகாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எம்காம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஷேர் பண்ணி இந்த வீடியோவை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து எடுத்துக்கோங்க. நீங்களும் இன்கம் டேக்ஸ் சப்ஜெக்டில் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எய்ம். ஸோ திரும்பவும் உங்களுக்கு என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா வீடியோவை நான் சென்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.